குருகுலமே வருக, மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம். குருகுலமே வருக, திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம். திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம். குருகுலமே வருக, எம் இறை மக்களே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம். இறை மக்களே வருக, மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம். இறை மக்களே வருக, திருப்பலி கண்டிட வருகவென்றழைத்தோம். திருப்பலி கண்டிட வருகவென்றழைத்தோம். இறை மக்களே வருக. வாழ்வு ஆற்றலாய் நிறைந்தோடவே, நம் வெற்றி கடலலையாய் பாய்ந்தோடவே, நம் முகம் மகிழ்வாளை மலர்ந்திடவே, நம் நெஞ்சம் இன்பத்தில் நிறைந்திடவே, மண்ணில் பிறந்தோர்க்கு நற்செய்தி சொல்லிட, வாழ்வை இழந்தோர்க்கு உன் வாழ்வு வழங்கிட, அடிமையில் இருப்போர்க்கு விடுதலை அளித்திட நம் இயேசு வந்து விட்டார். இறை மக்களே நல்ல இதயங்களே வாருங்கள் வாருங்கள் இறை இல்லம் செல்வோம். இறை மக்களே நல்ல இதயங்களே வாருங்கள் வாருங்கள் இறை இல்லம் செல்வோம். ஆண்டவர் வழியை தயாரிப்போம், கடவுளின் வரவை செம்மை செய்வோம். ஆண்டவர் வழியை தயாரிப்போம், கடவுளின் வரவை செம்மை செய்வோம். இறை மக்களே நல்ல இதயங்களே வாருங்கள் வாருங்கள் இறை இல்லம் செல்வோம். இறை மக்களே நல்ல இதயங்களே வாருங்கள் வாருங்கள். திருப்புலியானது கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம், அவர் எப்போதும் நம்மோடு உள்ளார் என்று திருப்பாடல் கூறுகின்றது. இறைவனுக்கு நன்றி செலுத்தும் அதே வேளையில் இன்றைய நாளில் மிகவும் சிறப்பாக நன்றி செலுத்த இறை மக்களாகிய நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இன்று கூடியுள்ளோம். ஏனென்றால் அருள் தந்தை அன்பரசை இந்த பங்குக்கு இறைவன் ஒரு ஆயனாக, ஒரு தந்தையாக, ஒரு நண்பனாக, ஒரு சகோதரனாக கொடுத்து 7 ஆண்டுகள் நிறைவு செய்து இன்றைய நாளில் நமக்கு நன்றி பலி செலுத்தி இன்றைய நாள் விடைபெற இருக்கின்றார். அவருக்காக ஜெபிப்போம். முதலில் அவரை கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அவருக்கு கொடுத்த பெற்றோருக்காக நன்றி செலுத்துவோம். சகோதர சகோதரிகளுக்காக நன்றி செலுத்துவோம். இந்த மண்ணில் தனது உழைப்பை மட்டுமல்ல, தனது ஜெபத்தாலும் தனது வழிகாட்டுதலாலும் தனது வாழ்க்கை முறையினாலும் எத்தனையோ மனங்களையும் எத்தனையோ குடும்பங்களின் வாழ்க்கையை மாற்றி குடும்பமாக இந்த பங்கை குடும்பமாக ஒன்றிணைத்து இன்று ஒரு குடும்பமாக அழைத்து இன்று ஒரே பங்காக ஆக்கியுள்ள அருள் தந்தை அவர்களுக்கு நன்றி செலுத்தும் இந்த நாளில் இந்த நன்றி பலியில் அவருக்காக நாம் ஜெபிப்போம். அவர் தொடங்கவிருக்கின்ற புதிய பணியான மேற்படிப்பினை நல்ல முறையில் படிக்கவும், அவர் செல்கின்ற இடமெல்லாம் இறைப்புகழ், இறைவனோடு இறைவனின் அருளும் ஆசீரும் என்றும் இருக்க இந்த நாளில் நாம் அவருக்காக ஜெபிப்போம். அதே வேளையில் அவருக்கு இறைவன் நல்ல உடல் உள்ள சுகத்தை தரவும், எந்நாளும் நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம் என்று இறைவன் கூறுகின்ற இறைவார்த்தைக்கு இணங்க இறைவனோடு இறைவார்த்தையோடு ஜெபத்தோடு நாம் அவரோடு இணைந்திருக்க அவருக்காக இந்த திருப்பலியில் உருக்கமாக மன்றாடுவோம். இறைவனின் பலியில் பங்கெடுக்க தடையாக உள்ள குற்றங்குறைகளை எண்ணி பார்த்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டவும் நம்மை தயார் செய்வோம். ஆண்டவரை போற்றுங்கள். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றிற்காகவும்
எப்போதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இந்த தூய மறை நிகழ்விலே கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற இந்த நேரத்திலே இறைவனுடைய இரக்கத்திற்காக, கடவுளுடைய அருளுக்காக, இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக, தொடர்ந்து ஆண்டுடைய அருள் என்னும் முழுமையாக நமது கிராமம் முழுமையாக நம்ம குடும்பங்கள் முழுமையாக ஆட்கொள்ள வேண்டுமாக தடையாக இருக்கிற குற்றம் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் செய்யான பாவங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவர், எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர், எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென்.
ஜெபிப்போமாக. இறைவா, என்னலும் அடியார்களுக்கு எப்போதும் இரக்கத்துடன் செவிசாய்த்தருளும். இவ்வாறு உமது கனிவிரக்கத்துக்காக நன்றி கூறி உம்மை பணிவுடன் வேண்டும் நாங்கள் தீமை அனைத்திலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியுடன் எப்பொழுதும் உமக்கு ஊழியம் புரிய செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீங்கள் குருத்துவ அரசாகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19. இறை வார்த்தைகள் 2 முதல் 6 முடிய. அந்நாட்களில் ரதிபீமிலிருந்து பயணம் மேற்கொண்ட இஸ்ரேல் மக்கள் சீனாய் பாலை நிலத்தை வந்தடைந்து பாலை நிலத்தில் பாளையம் இறங்கினர். அங்கே மலைக்கு முன்பாக இஸ்ரேலர் பாளையம் இறங்கினர். ஆனால் மோசே கடவுளிடம் ஏறி சென்றார். அப்போது ஆண்டவர் மலையில் நின்று அவரை அழைத்து, யாக்கோபின் குடும்பத்தாருக்கு நீ சொல்ல வேண்டியது, இஸ்ரேல் மக்களுக்கு நீ அறிவிக்க வேண்டியது இதுவே. நான் எகிப்திற்கு செய்ததையும் கழுகுகளின் இறக்கைகளின் மேல் உங்களை ஏந்தி என்னிடம் வந்து சேரச் செய்ததையும் நீங்கள் கண்டீர்கள். நீங்கள் என் வார்த்தைக்கு செவிசாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அனைத்துலகும் என் உடைமையெனினும் நீங்களே எல்லா மக்கள் இனங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள். மேலும் எனக்கு நீங்கள் குருத்துவ அரசாகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புதுமையின்
ஆசையிலே. பேழையின் பிரசன்னத்தில் உன்னை பார்க்கிறேன், உயிருள்ள வசனத்தில் உன்னை பார்க்கிறேன், மண்ணில் மனிதரிலே உன்னை பார்க்கிறேன், தாய்மையின் நேசத்திலே உன்னை பார்க்கிறேன், நண்பரின் தியாகத்திலே உன்னை பார்க்கிறேன், நண்பரின் தியாகத்திலே உன்னை பார்க்கிறேன், இயற்கையின் இயல்பினிலே உன்னை பார்க்கிறேன். நீயே என் கோயில், நீயே என் தெய்வம், நீயே என் கோயில் ஆண்டவனே, நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வே ஆசையிலே. நீயே என் கோயில், நானோ உன் சாயில், உன்னை போல வாழ்வே ஆசையிலே. நீயே என் கோயில், நீயே என் தெய்வம், நீயே என் கோயில் ஆண்டவனே, நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வே ஆசையிலே. இரண்டாம் வாசகம். கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்ததால் நாம் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். திருத்துதர் பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 6 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தன் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்பொழுது நாம் கிறிஸ்துவின் இரக்கத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ. நாம் கடவுளுக்கு பகைவர்களாய் இருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ. அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 இறைவார்த்தை 36 மற்றும் அதிகாரம் 10 8 முடிய. அக்காலத்தில் திரண்டிருந்த மக்கள் இயேசு கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் அலைகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு: முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்தவர் அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபெதேயுவின் மகன் யாக்கோப்பு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப், பர்த்தலேமியு, தோமா, வரித்தண்டியவராகிய மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோப்பு, ததேயு, தீவிரவாதியாய் இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத். இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது: பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம். மாறாக வழி தவறிப்போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடையே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெறச் செய்யுங்கள், தொழுநோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, நேற்று அருள் தந்திட்டு சொல்லும் பொழுது நான் திருப்பலி வைக்கிறேன், நீங்கள் மறையுற ஆற்றுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சொல்லிட்டு சரி அப்படின்னு சொன்ன பிற்பாடு அப்புறம் யோசித்தேன், சரி கடைசியாக இறைவார்த்தையை நம்ம அறிவிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நானே மறையுற ஆற்றுறேன் அப்படின்னு சொன்னேன். தந்தை சரின்னு சொல்லிட்டாரு. அது பிற்பாடு யோசித்தேன், என்னத்தை சொல்கிறது, 7 வருஷமாக சொன்னதை திரும்ப புதுசாக சொல்ல போகிறோம், மறையுறைய அதே தான் சொல்ல போகிறோம். இருந்தாலும் திரும்ப அதை என்ன செய்யணும், இறை வார்த்தை நம்ம முக்கியமானதை நாம் கொஞ்சம் அறிவிப்போம் என்று சொல்லி மனதிலே தோன்றியது. விவிலியத்திலே முழுமை, நிறைவு, ஆசீர்வாதம் என்கின்ற குறிக்கின்ற ஒரு எண் என்னது, என்ன நம்பர், என்ன எண்? விவிலியத்திலே நிறைவு, முழுமை, ஆசீர்வாதம் என்கின்றதை குறிக்கின்ற ஒரு எண் 7. அப்போ 6 இன்கம்ப்ளீட். 6 நன்மைகளே இருந்தாலும் அதை கடைசி முடிய விடாமல் தடுப்பதனால்தான் அது 6 ஈவில், சாத்தான், சாட்டனிக் நம்பர் 666 அப்படின்னு சொல்லுவாங்க. முழுமை அடைவதில்லை. எந்த ஒரு நன்மையை செய்தாலும் முழுமையாக செய்யாமல் பாதியிலே நிறுத்துவது தான் சாத்தானுடைய வேலை. அதுதான் இன்கம்ப்ளீட். ஆனால் முழுமை அடைவது 7. அருட்சாதனங்கள் 7. என்னுடைய பணிவாழ்வு 7.
7 ஆண்டுகள். ஆக இந்த வாழ்க்கையிலே நல்ல ஒரு கிறிஸ்தவனாக, நல்ல ஒரு மனிதனாக, நல்ல ஒரு ஆன்மீகவாதியாக கடவுளுடைய இரக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், எல்லா நன்மைகளையும் பெற வேண்டும், இதுதான் என்கின்ற ஒரு நிலையில் ஆண்டவரிடத்தில் பற்றி பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் 7 படிக்கட்டுக்கள் இருக்கின்றன. இந்த 7 படிக்கட்டுக்களை நீ கடக்கின்ற பொழுதுதான் உனக்கு மோட்ச வாழ்வு, ஆசீர்வாத வாழ்வு, உண்மையான வாழ்வு, கிறிஸ்தவ வாழ்வு, அதை தவிர்த்து எதுவுமே கிடையாது. அதான் 7 படிக்கட்டுக்கள். அது 7 படிக்கட்டில் ஏதாவது ஒன்று என்றால் கிடையாது. இங்கேருந்து 7 படி இருக்குது, இங்கேருந்து நான் 7ஆம் படிக்கு ஜம்ப் பண்ணி போனால் என்ன ஆகும்? கீழே விழுந்து காலை முறிக்கிறோம், போக முடியாது. ஆக அந்த 7 படிக்கட்டில் நீ நடந்து சென்றால் மட்டும்தான் உண்மையான ஒரு கிறிஸ்தவன், உண்மையான ஒரு மனிதன், மனிதநேயமுள்ள ஒரு இறைவனின் ஆசீர்வாதத்தை என்னாலும் அனுபவிக்கின்றவனாக இருக்க முடியும் என்று சொன்னால் இந்த 7 படிக்கட்டை நீ கடக்க வேண்டும். அதன் முழுமை. ஆக முதல் படிக்கட்டு என்கின்ற பொழுது ஜெப வாழ்வு. ஜெபம். ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. ஜெபம் என்பது கடவுளோடு பேசுவது. அவிலா திரசமால் சொல்லுவாங்க, ஜெபம் என்பது 2 நண்பர்களுக்கிடையே இருக்கின்ற உரையாடல். ஆக நீ இறைவனுக்கும் உனக்கும் ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் பலமுறை சொல்லியிருப்பேன் மறையூரில், நெட்வொர்க் சிக்னல் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. மொபைலில் சிக்னல் இல்லைன்னா பேச முடியாது. ஆண்டனா சிக்னல் வரலைன்னா டிவி பார்க்க முடியாது. ரேடியோவில் சிக்னல் எல்லாம் கேட்க முடியாது. ஆக ஒரு நெட்வொர்க், ஒரு சிக்னல் தேவை. இந்த உலகத்தில், இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் வாழ்வதற்கு ஒரு சிக்னல் இருக்குன்னா, உன்னுடைய ஆன்மீக வாழ்வு, கடவுளுடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் அந்த சிக்னல் இருக்குன்னா நான் ஜெபம் இருந்து கொண்டே இருக்கணும். ஆக ஜெபம் என்பது ஆலயத்தில் மட்டுமல்ல, எங்கு நேரம் கிடைத்தாலும் ஆண்டோடு கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நன்றி இயேசுவே, இந்த நேரத்திற்காக நன்றி, இந்த இடத்திற்காக நன்றி, இதற்காக நன்றி என்று சொல்லி அந்த கனெக்ஷன் இருந்துக்கிட்டே, அந்த கிறிஸ்துவோடு கனெக்ஷன் இருந்து கொண்டே இருக்கின்ற வேணும். அதுதான் முதல் படி, ஜெபம். 2வது படி நற்கருணை. நற்கருணை இல்லை என்று சொன்னால் வாழ்க்கை இல்லை. என் உடலையும் இரத்தத்தையும் குடித்தால் ஒழிய, நீ உண்டால் ஒழிய உனக்கு வாழ்வு கிடைக்காது என்று சொல்லி ஆண்டவர் அழுத்தமாக சொல்லுகின்றார். ஆன்ம உணவு உடலுக்கான உணவு அல்ல. உடலுக்காக நீ உணவு உண்டுவாய். அறிவிற்கு, மனதுக்கு உணவு இருக்கும். மனதுக்கு பல இமோஷனல் இருக்கும், பல உணர்ச்சிகள் இருக்கும், இதயத்திற்கு உணர்வு இருக்கும். ஆனால் ஆன்மாவிற்கான உணவு நற்கருணை. அந்த நற்கருணை எங்கே வளர்க்கப்படுகிறது? திருப்பலி. ஆக நற்கருணை தான் 2வது படி. ஆக நற்கருணை இல்லை என்று சொன்னால், நற்கருணை திருப்பலி முடிவுக்கு வருகிறது என்று சொன்னால், நற்கருணை இல்லை என்று சொன்னால் உலகம் முடிவுக்கு வருகிறது. எப்போ உலக அழிவு வர்க்கம் திருப்பலி நிறுத்தப்பட்டு விட்டால், நற்கருணை உணவு கிடைக்காது என்ற ஒரு நிலை வருகின்ற பொழுதுதான் உலக முடிவு வரும். 2ஆம் வருகை, உலக முடிவு. அப்போ நற்கருணைக்கு எப்போ தடங்கள் வைத்து நிறுத்தப்படுகிறதோ புரிஞ்சுக்கலாம், உலக முடிய போகுது. அப்போ நற்கருணை தான் ஆன்மாவிற்கான உணவு. விண்ணக முன் சுவை. அந்த விண்ணகத்திலே அந்த கிறிஸ்துவோடு பேறு பெற்றவர்களாக மோட்ச வாக்கியத்திலே தெய்வ நிலையிலே முகமுகமாக தரிசிக்கின்ற ஒரு பேற்றினை கொடுப்பதற்கான முன் அனுபவம் தான் இந்த நற்கருணை. ஆக இந்த நற்கருணை 2வது படி. இந்த நற்கருணையை வைத்துத்தான் புனிதர்கள், இந்த நற்கருணையை வைத்துதான் அற்புதங்கள், இந்த நற்கருணை வைத்துதான் அரும் அடையாளங்கள். ஆக இந்த 2வது படி நற்கருணை. ஆக நற்கருணை சந்திப்பு தனிப்பட்ட முறையில் இருக்க வேண்டும். தனியாக வரும்போது நற்கருணை சந்தித்து நீங்கள் பேசுகின்ற பொழுது உயிருள்ள ஆண்டவர் அங்கு உறைந்திருக்கிறார். ஆக நீங்கள் பேசுகின்ற பொழுது, பழகுகின்ற பொழுது யாரும் உங்களுக்கு தேவைப்படாது. இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு தேவைப்படாது. இதை விட மிகப்பெரிய ஆசீர்வாதம் அருளையும் அவர் உங்களுக்கு கொடுப்பார். அந்த ஒரு உறவை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் 2வது படி. 3வது படி, கடவுளை இன்னும் அளவு கடந்து அறிந்து கொள்ள வேண்டும். நான் என்னுடைய கடவுள் யார், என் ஆண்டவர் யார், அவருடைய பண்பு என்ன, அவருடைய குணம் என்ன,
அவர் என்ன செய்கிறார், எப்படிப்பட்டவர், என்ன செய்தால் எது கிடைக்கும் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மனிதர்களிடத்திலேயே நீ சென்றால் கிடைக்காது. இறை வார்த்தை நீ படித்தால் மட்டும்தான் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று சொல்லி இறை வார்த்தை மட்டும்தான் சொல்லும். ஆக நீ இறைவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மனிதர்கள் தன் அனுபவத்தில் தான் சொல்வார்கள். அந்த அனுபவம் மாறி மாறி கிடைக்கும். ஒருத்தவனுக்கு உனக்கு கிடைச்சிரும், அதனால இதுதான்டா கடவுள் என்று சொல்வான். ஒருத்தவனுக்கு இது கிடைக்காது, அது ஒன்று சும்மாம்பா, இது எனக்கு கிடைக்கும், இவ கடவுள். ஆக தேவையின் கிடைப்பவர்கள், மகிழ்ச்சி கிடைக்கிறது, சந்தோஷம் கிடைக்கிறது, அது உண்மை, கிடைக்கல அது பொய். இப்படித்தான் அனுபவம். அது கடவுளை நிர்ணயிக்காது, இறை வார்த்தை மட்டும்தான் நிர்ணயிக்கும். ஆக இதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதுதான் உண்மை, அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். நானே உன் கடவுள், உன்னை தவிர எனக்கு வேறு சர்வேஸ்வரன் இல்லாமல் போவதாக என்று சொன்னால் இல்லை, அதான் கடவுள். அதில் தனியாக இருக்கணும். அதுக்கு மாற்றுக்கருத்து கிடையாது, மாற்றுக்கருத்து கிடையாது. இறை வார்த்தை விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், என் வார்த்தை ஒருபோது, நீ எல்லாம் செத்து போயிடுவே, உலகம் அழிஞ்சிடும், எல்லாம் அழிஞ்சிடும், என் வார்த்தை வைத்து தான் உனக்கு தீர்ப்பு கொடுப்பேன், என் வார்த்தை தான் உண்மை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதுதான் இறை வார்த்தை. மூன்றாவது படி. நான்காவது படி யாராவது கேட்டால் சொல்லுங்க. அப்போ நைட்டு 3 மணி வரைக்கும் டயர்டாகிட்டீங்க, வேலை அதனால டயர்டாக இருக்கிற. நான்காவது படி யார் செட்டா சொல்வா? முதல் படி என்ன? ஜெபம். இரண்டாவது படி நற்கருணை. மூன்றாவது படி இறை வார்த்தை. நான்காவது படி அன்னையினுடைய டிவோஷன், மேரியன் டிவோஷன், புனிதர்களுடைய கூட்டுறவு. நாலாவது இடத்துல தான் இருக்கு. வேளாங்கண்ணிக்கு போனாலும் அன்னை மரியாள், அந்தோனியார், அருளானந்தர் போன்ற புனிதர்களுடைய பரிந்துரைப்பு எது? நான்காவது. அவர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக விட்டு செல்கின்றார்கள். அவர்கள் எப்படி கடவுளை நேசித்தார்கள், அவர்கள் எப்படி கடவுளை அன்பு செய்தார்கள், எப்படி அதை நற்கரையில் இருந்தார்கள் என்பதெல்லாம் பார்த்து இப்படித்தான் என்று சொல்லி நாம் பார்த்து அதை போல கற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் அருளை பெற வேண்டும். அதற்கு உதவி செய்கின்றவர்கள் தான் புனிதர்கள். புனிதர்கள் கடவுள் அல்ல, புனிதர்கள் கடவுள் அல்ல. கடவுளை அறிந்து கொள்ள, கிறிஸ்துவை பற்றி கொள்ள உதவி செய்கின்றவர்கள் புனிதர்கள். அன்னை மரியாளுடைய வார்த்தை என்ன? என் மகன் சொல்வதை செய்யுங்கள், பரிந்துரைப்பு. அந்தோனியார் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்று கொடுக்கின்றார். எல்லா புனிதர்களும் ஆக அவர்கள் நமக்கு உதவி செய்கின்றார்கள் இந்த உலகில் வாழ்வதற்காக. அது நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோனியார் இருக்கலாம், அன்னை மரியாளாக இருக்கலாம். இவரெல்லாம் நமக்கு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள உதவுகிறார்கள். நான்காவது படி அன்னை மற்றும் புனிதர்கள். ஐந்தாவது படி கடவுள் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஒரு தடையாக இருக்கும், அதையும் உடைத்து விட்டால் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. அது ஐந்தாவது படி கன்ஃபெஷன், பாவ சங்கீர்த்தனம். பாவ சங்கீர்த்தனம் போய் நீ பாவத்தை அறிக்கையிடுகின்ற பொழுது, ஒரு பாவம் பண்ணிட்ட, ஏதோ விபச்சாரம் ஏதோ பண்ணிட்ட, அதை நீ சொல்ல தயங்குவ, அதை சொல்ல மாட்ட. ஆனால் அந்த பாவம் உன் ஆன்மாவை காயப்படுத்தி எல்லா நன்மைகளை வருவதற்கு தடையாக இருக்கு என்று சொன்ன என்ன செய்யணும்? அதை நீ அறிக்கையிடுகின்ற பொழுது அது உடைகிறது. எந்த பாவத்தை நீ பாவ சங்கீர்த்தன தொட்டிலே நீ அறிக்கையிடுகிறாயோ அதோடு அதுக்கு முடிவு கட்டப்படுகிறது, அது உடைகிறது. உடைந்து கடவுளுடைய இரக்கத்தை நீ பெறுவதற்கு வாய்க்கால் திறக்கப்படுகின்றது. ஆக எந்த பாவம் செய்வது முக்கியமல்ல, குற்ற உணர்வோடு பாவத்தை அறிக்கையிட்டு அதை உடைக்க வேண்டும். அதான் பாவம் செய்வது மிகப்பெரிய உன்னதமான ஒரு நிலை. எந்த ஒரு மதத்திலும் இல்லாத ஒரு மன அமைதியையும் உடல் அமைதியும் கொடுப்பதற்கு, தெய்வீக பிரசன்னத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரே ஒரு வாய்க்கால், ஒரே ஒரு உதவி நம்ம கத்தோலிக்கத்தில் இருக்கின்ற சொன்னால் அது பாவ சங்கீர்த்தனம். அதனால தான் தியானம் எங்கே போனாலும் பாவ சங்கீர்த்தனம் போய் பண்ணிடணும். நல்ல ஒரு பாவ சங்கீதம், முழுமையான ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து நீ திருப்பலியிலே நற்கருணை பெற்று விசுவாச பிரமாணம் சொல்கின்ற பொழுது உனக்கு மோட்ச பாக்கியம், ஆயுள் வித்திருக்கிற ஸ்தலம் குறைகிறது, மோட்ச பாக்கியம் கிடைக்கிறது. ஆக தடைகள் உடைகிறது.
கருவுற இயலாத நிலையில் இருக்கிற ஏதோ ஒரு தடை இருக்கும், ஏதோ ஒரு பாவம் உன்னை அழித்து கொண்டிருக்கிறது. அதை புரிந்து கொண்டு மன்னிப்பு வேண்டி அதை நீ பாவத்தில் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அந்த தடை உடைகிறது. கிறிஸ்துவின் அருளையும் இரக்கத்தையும் பெற இது மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்கிறது. ஆக 5வது படி பாவ சங்கீர்த்தனம். 6வது படி என்னது? 6வது படி போதும் ஃபாதர், 7 வருஷமா சொல்ல திரும்பவும். 6வது படி திருப்பலி தான் நற்கருணை. 6வது படி கிறிஸ்தவ வாழ்வு. நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற, நற்செய்தின்படி வாழ்கிற, இரக்கத்தின்படி வாழ்கிற நல்ல ஒரு கிறிஸ்தவனா நீ வாழ்கிற அப்படின்னா உனக்கு சந்தோஷம் இருக்குன்னு நினைக்காதீங்க. துன்பங்கள் வரும். துன்பங்கள் தான் 6வது படி. ஆக கிறிஸ்தவனாக இருப்பது என்பது துன்பங்களை ஏற்றுக்கொள்வது. உன் வாழ்விலே சந்திக்கின்ற அனைத்து துன்பங்களையும் ஏற்று அந்த சவாலோடு துணி கொண்டு செல்வது தான். ஆக துன்பங்கள் வந்துருச்சே என்று சொல்லி கலங்க தேவையில்லை. துன்பங்கள், இந்த ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகம் துன்பமயமானது, ஆனால் இந்த உலகத்தை நான் வெற்றி கொண்டேன். இந்த உலகம் ஒரு துன்பங்கள் பாவம் நிறைந்தது, ஆனால் நான் வெற்றி கொண்டேன். ஆக ஆண்டவர் துன்பங்களை பட்டுத்தான் விடுதலை கொடுத்தார். ஆக நம்முடைய பங்கில், நம்முடைய குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி, எவ்வளவு விதமான இன்னல்கள், இடையூறுகள், குற்றம் குறைகள், அதாவது பலவிதமான சங்கடங்கள், கவலைகள், அடிமேல அடி வச்சாலும் அம்மி நகரம், துன்பம் வந்துக்கிட்டே இருந்தாலும் அடித்து நொறுக்கிக்கிட்டு நிலையாக நிற்பதற்கு ஆண்டவர் உறுதுணையாக இருக்கிறார். நீ தைரியமாக போராடு. அதான் பவுல் சொல், நல்ல ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தேன், என் வாழ்க்கையை முடித்து விட்டேன் அப்படின்னா நல்ல ஒரு போராட்டம். இந்த வாழ்க்கை எனக்கு போராட்டம். பலவிதமான நெருக்கடி, பலவிதமான கஷ்டம், பல துன்பம் இவையெல்லாம் நிறைந்து கிடந்தது. போராட்டத்தை முடித்து விட்டேன், சாக போறேன், ஆனால் விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஆக இந்த உலகத்தில் உள்ள துன்பங்களை நீ கண்டு குலைந்து விடாமல் உறுதியாக போராடுவது இது கடவுளுடைய திட்டம் என்று சொல்லி போராடி நீ வெற்றி படுகின்ற பொழுது நீ விசுவாசத்தை காத்து கொண்ட, அதுதான் உண்மையான வாழ்வு, அங்குதான் மோட்சமான வாழ்வு. ஆக இந்த துன்பம் நிலையானது கிடையாது. உன்னை பக்குவப்படுத்த, கிறிஸ்தவ விசுவாசத்திலே வேரூன்றி நிற்பதற்காக இந்த உலகம் உனக்கு கொடுக்கின்ற சவால். நல்ல ஒரு வாழ்க்கை வாழ தொடங்குகின்ற பொழுது இந்த உலகம் அதை தடுத்து நிறுத்த உனக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய சவால் துன்பங்கள். அதை தாங்கி கொண்டு வீறு கொண்டு நடக்கின்ற பொழுது கடவுளுடைய இரக்கம் உன்னிடத்தில் இருக்கிறது. அவர் உன்னை கைவிடுவதில்லை. உன்னை ஏற்றுக்கொள்ளும் பல்வேறு தயங்குவார்கள், உன்னை தூற்றுவார்கள், உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், உன்னுடைய நிலையை புரிந்து கொள்ள மாட்டார்கள், உன்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டான், உன்னுடைய துன்பத்தை புரிஞ்சுக்க மாட்டான். ஆனால் அனைத்திற்கும் பின்னால கடவுள் உறுதுணையாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் துன்பங்களை கண்டவர், துன்பங்களை பட்டவர், துன்பத்தினால்தான் அவர் இறந்து உயிர் தெழுந்தார். ஆக என் மகன் துன்பப்படுகிறான், நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் நம்மோடு இருக்கிறார். ஆக துன்பங்கள் கிறிஸ்துவ வாழ்வில் 6வது படி. அதை விளக்க முடியாது. ஆக எனக்கு துன்பம் வேணாம் என்று விளக்க முடியாது. அது 6வது படி. அந்த படியில் ஏறினாத்தான் நீ 7வது படிக்கு போக முடியும். 7வது படி உன்னுடைய வாழ்வு மிஷன், உன்னுடைய பிறர் அன்பு செயல்கள், அன்பு செயல்கள், பிறர் இறை அன்பு, பிறர் அன்பு. மற்றவர்களிடத்திலே நீ மற்றவர்களை நேசிக்கணும், அயலானே நேசிக்கணும். மற்றவர்களை நீ இழுத்து பிடிச்சி நீ ஏழை எளியவர்களுக்கு நீ உதவி செய்கிறது ஒற்றுமையோடும் சகோதரத்துவத்தோடும் இறையாட்சியின் மதிப்பீடுகளான அன்பும் அமைதி மன்னித்து ஏற்றுக்கொண்டு மனதையோடு குடும்ப வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது, குடும்பத்தை கட்டி எழுப்புகின்ற பொழுது அவையெல்லாம் 7வது படி. ஆக இந்த 7 படி. நான் கோயிலுக்கு போக மாட்டேன், நான் நற்கரன் எனக்கு வேணாம், ஆனால் நான் நிறைய பைபிள் படிப்பேன், அதனால் நான் இதுக்கு ஜெபம் பண்ண மாட்டேன், இல்லை ஜெபம் மட்டும் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஆனால் நான் அன்னை மரியாளுடைய அந்த ஜெபமாலை நான் பண்ண மாட்டேன், நான் அன்னை மரியாளுடைய பக்தி எனக்கு அதிகமாக இருக்குது, நான் வேளாங்கண்ணிக்கு நான் போவேன், ஆனால் பூசைக்கு போக மாட்டேன், நான் பாவசங்கீர்த்தனம் பண்ணது கிடையாது என்று சொல்லி இந்த 7ல் 1 2 3ன்னு சொல்லிட்டு நீ கடைபிடிச்சினா அஸ்திவாரம் செங்கல் எல்லாமே ஸ்ட்ராங்காக போட்டால் தான் என்ன ஆகும், கட்டடத்தை எழுப்ப முடியும்.
ஒன்று குறைந்தாலும் ஒன்று இல்லை என்றாலும் எப்போ வேணாலும் அது விழுந்துடும். நிறையா மேஸ்திரி நிறையா இருக்குங்க, கட்டட வேலை பார்க்குற நிறையா இருக்குது. உங்களுக்கு தெரியும், அதை போடணும் இதை போடணும் எல்லாம் போட்டு அஸ்திவாரம் 7 அடி 8 ஸ்ட்ராங்காக பண்ணாதான் கட்டடத்தை எழுப்ப முடியும், வீடை கட்ட முடியும். இந்த 7 படிகளும் அஸ்திவாரம். இதை ஒன்றை விளக்க முடியாது, இதை ஒன்றை தடுக்க முடியாது. இந்த 7 அஸ்திவாரமும் உறுதியாக நீ போட்டால் மட்டும்தான் உனக்கு உண்மையான இந்த கிறிஸ்தவ வாழ்வு, மோட்ச வாழ்வு, ஆசீர்வாதம், இரக்கம் எல்லாம் உண்டு. ஆக இந்த 7 ஆண்டுகள் இதை நம் மனதில் வைத்திருக்கணும். இதன்படி வாழ நாம் முயற்சிப்போம். ஆனால் தூய ஆவியார் நமக்கு உடனிருந்து நம்மளை வழி நடத்துவா. என்ன 7 சொல்லுங்க? 1வது செப வாழ்வு, 2வது நற்கருணை, 3வது இறைவார்த்தை, 4வது அன்னை மரி புனிதர்களுடைய பக்தி, 5வது பாவ சங்கீர்த்தனம், 6வது துன்பங்கள், 7வது பிறரன்பு செயல்கள். அது 7ல் நம்ம எது 5 இருக்கோமா 4 இருக்கோமா, எதில் குறைவாக இருக்கோம்? பாவ சங்கீர்த்தனம் வந்ததே கிடையாதே, அப்போ அதை அதிகப்படுத்துவோம். துன்பங்கள் நிறையா இருக்குது, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அப்போ எது குறைவாக இருக்கோ அதை நாம் நிறைவு செய்து என்றும் ஆண்டவரோடு இணைந்து ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஆமென். ஞானஸ்நானம் இருக்குது, ஞான திருமுழுக்கு வரும். மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சாவிலிருந்தும் தீமை அனைத்திலும் எங்கள் கனிவுடன் எங்களை விடுவிக்க உம் திருமகனை எங்களுக்கு அளித்தீரே. இவ்வாறு இடர்களிலிருந்து விடுபட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுக்கும் இப்பலியை கனிவாய் ஏற்றல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்
எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் ஏற்றும் தூயவர் வல்லவராம் இயேசு தூயவர் நாதாவும் புகழ் பார்க்கலாம். நிறைகிறதே விண்ணும் மண்ணுலகம். நாதாவும் புகழ் பார்க்கலாம். நிறைகிறதே விண்ணும் மண்ணுலகம். உன்னதங்களில் ஓசன்னா ஓசன்னா தாவீதின் மகன் ஓசன்னா ஓசன்னா ஆண்டவரின் திருநாமத்தில். வல்லவரை வாழ்த்தி பாடிடுவோம் பாடிடுவோம். ஓசானா 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 அல்லேலூயா. ஓசானா 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 ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்களை தூயப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவி உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எனக்காக மரித்தி, எனக்காக உயிர்த்தி, மீண்டும் வருவி உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டு நாள் கிறிஸ்துவின் இறப்பின் உயிர்ப்பின் இடைகொண்டு வாழ்தோறும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். திருவென்று ஊழியமுடைய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கோடும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ எங்கள் ஆயர் ஆனந்தம் எல்லா திருநே ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியேற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலராகிய புனித அந்தோனியார், எங்கள் மறைமாவட்டத்தின் பாதுகாவலராகிய புனித அருளானந்தர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கோலும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தினை சொல்லி நாம் வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நல்ல மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பெரும்பத்திற்காக என் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கிறேன் என்று திருத்துருளுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ விண்ணிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவாக தம்மையே உடலாகவும் இரத்தமாகவும் கொடுத்திருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
என் உடலையும் இரத்தத்தையும் குடித்தால் ஒழிய உங்களுக்கு வாழ்வு கிடைக்காது என்று சொல்லி நமக்காக தம்மையே கொடுத்திருக்கிறார். இந்த தெய்வீக விருந்திலே பங்கெடுக்க வந்திருக்கின்ற நாங்களும் நீங்களும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் இல்லத்திலிருந்து நான் தகுதியிட்டேன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி என் ஆன்மா நலமற்று. பலியாக வந்த தெய்வம் உறவாடும் நேரமிது, தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிது.
உழைப்பு மட்டும்தான் எல்லாத்துக்குமே. அதனால் உங்களுடைய உழைப்பை ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் உழைப்பு தான் உங்களை இந்த அளவிற்கு உயர்த்தியிருக்கிறது, ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆக இந்த நாளும் கூட பொறுப்பாளர்கள் அந்த மைக் செட், அன்னை மைக் செட் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி நன்றி செலுத்தப்படுகிறது. அன்னை மைக் செட்டுக்கால கூப்பிடுங்க. அன்னை மைக் செட் ஆள் இல்லையா? சரி, பொறுப்பாளர்கள், கிராம பொறுப்பாளர்கள் திரவியானன் அவர்கள் மற்றும் ரமேசன் அவர்கள், ராகவன் அவர்கள், பெர்க்மான்ஸ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகின்றது. கரங்களை தட்டி நன்றி சொல்வோம். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். அன்னை மைக் செட் அவர்கள் முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் ரமேஷ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நன்றி திருப்பலி முடிந்தவுடன் யாரும் ஆலயத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டாம். சிறிய பெரியாவிடை ஒரு விழா போன்று கொண்டாடுவதற்காக முடியாவிட்டாலும் ஒரு சிறிய ஃபங்க்ஷனாக நாம் நமது அருள் தந்தைக்கு நன்றி செலுத்த நாம் அனைவரும் கடமைப்பட்டுள்ளோம். ஆகவே விழாவானது திருப்பலி முடிந்தவுடன் நடைபெறும். அன்புக்குரிய நாளும் கூட சிறப்பாக கடந்த 5 ஆண்டுகளாக என்னோடு பயணித்து இந்த கோயிலெல்லாம் அலங்கரித்து உதவி செய்த கோயில் பிள்ளை ஜெபமாலை பேச்சவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் பொன்னாடை போற்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆசிர்பட தலைவணங்கி மன்றாடுவோம். எல்லாமுள்ள தந்தையாகி இறைவன் உங்களது தீமை அனைத்திலிருந்தும் எந்நாளும் அகற்றி உங்கள் மீது தமது ஆசியின் கொடைகளை இரக்கமுடன் பொழிவாராக. அவர் உங்கள் இதயங்களை தமது அருள்வாக்கில் ஆர்வம் கொள்ளச் செய்து அவற்றை என்றென்றுமுள்ள மகிழ்வாள் நிரப்புவார்களாக. இவ்வாறு நீங்கள் நல்லவற்றையும் நேர்மையானவற்றையும் அறிந்தவர்களாய் இறைவனுடைய கட்டளைகளின் வழியில் நடந்து சென்று விண்ணக வீட்டின் உரிமை பேற்றை பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்தவ நம்பிக்கையிலும் அன்பிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.